தமிழ்நாடு முழுக்க எல்லா நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 4 சட்டமன்ற தொகுதிகள் வீதம் 177 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த கணிப்பு நடத்தப்பட்டது. 8064 பேரிடம் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டது. ஏப்ரல் 24 மே 10 முடிய கள ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் 35 பேர் கள ஆய்வில் ஈடுபட்டாங்க. அடுத்த அரசு அதை பற்றிய யூகம், அதாவது பிரச்சாரங்கள் சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மக்களிடையே பரவலாக நிலவும் பேச்சினுடைய அடிப்படையில் இந்த தேர்தலில் திமுக அணி 42.7 விழுக்காடு பெற்று முதலிடத்திலையும், அதிமுக அணி 36.6 விழுக்காடு பெற்று அடுத்த நிலையிலையும், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி 7.9 விழுக்காடும், பாமக அணி 3 விழுக்காடும் பெறுவதாக யூகம். இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் இதுவே இன்று இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வாக்களிப்பதாக இருந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்ற கேள்விக்கு பதிலா இது ஆக்சுவல். திமுக அணி 40.7 விழுக்காடு பெற்று முதல் இடத்தில் இருக்கு. அதிமுக அணி இரண்டாவது இடத்துல 31.8 விழுக்காடு. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி 10.4 விழுக்காடு. பாமக அணி 5.9 விழுக்காடு. நாம் தமிழர் கட்சி 1.8 விழுக்காடு. பாஜக அணி 1.6, நோட்டா 5.5, 1.6 விழுக்காடு பதில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாநில அளவில் இருக்கக்கூடிய சராசரியான வாக்கு விகிதம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த விகிதம் மாறி இருக்கு. அதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த தேர்தலில் 6 முனை போட்டி நிலவுது. அது மற்ற விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அது அடிப்படையில் தான் அந்த சீட்ஸ் பற்றிய கன்வர்ஷன் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் அடுத்த முதல்வராக யாரை ஆதரிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கருணாநிதிக்கு 41.1 விழுக்காடு, ஜெயலலிதாவுக்கு 31.7, விஜயகாந்த் 10.1, அன்புமணி 6, சீமான் 1.9. இந்த கடந்த கணிப்போட ஒப்பிடும்போது இந்த கணிப்பில் ஒரு புதிய வரவு சீமான். அவர் முதல் 5 முதல்வர் லிஸ்டில் இடம் பெற்றிருக்கிறார். எந்த கட்சி எவ்வளவு இடங்கள் பெறும் அப்படின்றதை பற்றிய விளக்கம். கடந்த 1.5 ஆண்டுகளில் திமுகவினுடைய சீரான வளர்ச்சி, அதிமுகவினுடைய தொடர் தேய்வு, இந்த தேர்தலில் 6 முனை போட்டி குறைந்தபட்சமாக, புவியியல் மற்றும் சாதி ரீதியாக வலுவான கட்சிகள், மத ரீதியான சாய்வுகள், தொகுதி அளவில் வேட்பாளர் ஏற்புடைமை, வாக்குக்கு கவனிப்பை எதிர்நோக்கும் வாக்காளருடைய மனநிலை, கருத்து உருவாக்கத்தில் ஊடகங்களினுடைய பங்கு, ஒரு வாக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் இந்திய தேர்தல் முறை ஆகிய பல்வேறு காரணிகளையும் கருத்தில் கொண்டு எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதை கணக்கிடக்கூடிய சூத்திரம் எதுவும் இந்தியாவில் இன்றைக்கு வரை இல்லை. எனினும் மக்கள் ஆய்வினுடைய தனித்துவ அணுகுமுறையை அடியொற்றி கீழ் வரக்கூடிய முடிவுகளை சொல்ல முடியும். திமுக அதிமுகவிற்கான இடைவெளி தற்போது இருக்கக்கூடிய இடத்திலேயே உறைந்து விட்டால், ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, தேர்தல் அன்று வரைக்கும் ஃப்ரீஸ் ஆயிருந்தா திமுக 118 முதல் 120 இடங்கள், காங்கிரஸ் 8 10 இடங்கள், அதிமுக அணி 94 96 இடங்கள், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக 6 8 இடங்கள், பாமக 5 7 இடங்கள், பாஜக 1 3 இடங்கள், பிற கட்சிகள் அணிகள் 2 4 இடங்கள். ஆனால் இதை விட இந்த திமுக அதிமுகவிற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, இப்போ இருக்கக்கூடிய அந்த வேகம் இருக்கு, மொமெண்டம், அந்த மொமெண்டம் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. தொடரக்கூடிய நிலையில் இந்த விகிதாச்சாரம் மாறுபடுது, கணிசமாக மாறுபடும்.
ஆனால் இதுதான் ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி. திமுக 140 வரை, காங்கிரஸ் 15, அதிமுக 65. இதுதான், அதாவது இப்போ இருக்க நம்ம லாங்கிடியூடினல் ட்ரெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரெண்டு அதே வேகத்தில் தொடருது மே 16 வரைக்கும், வாக்களிக்கிற அன்றைக்கு வரைக்கும். அப்படின்ற பட்சத்தில் இதுதான் முடிவாக அமையும். திமுக 140, காங்கிரஸ் 15, அதிமுக 65. ஆனால் இந்த விகிதாச்சாரம் மாறுவதற்கும் நமது தேர்தல் முறையில் இடம் இருக்கிறது. கள ஆய்வின் போது வாக்காளர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டவை, தேர்தல் களத்தில் நாங்கள் நுணுகி நோக்கியவை, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு, அந்த செயல்பாடு எப்படி அப்படின்றது அடுத்த பாயிண்டில் வருது. இந்த இதெல்லாத்தையும் முன்வைத்து ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் வாக்குக்கு கவனிப்பை எதிர்நோக்கும் வாக்காளர்களுடைய மனநிலை, இது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். 6 முனை போட்டிச் சூழலில் ஒரு சில கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் தமது வாக்குகளை வேறொரு கட்சிக்கு அளிப்பதற்கு உடன்படுதல் ஆகிய இந்த 2 அம்சங்களும் கடைசி நேர மாறுதலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக 115 இடங்கள் வரையிலும், திமுக 105 இடங்கள் வரையிலும் பெறக்கூடும். ஆட்சி அமைப்பது பிற கட்சிகளுடைய ஆதரவை பொறுத்து அமையும். கடைசியாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு கடந்த தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு பரப்புரையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருப்பதை ஆங்காங்கே பாராட்டும் குரல்களை கேட்க முடிகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டை விட கண்டனம் அதிகமாக வெளிப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மிக நன்று 7.1, நன்று 15.9, சராசரி ஆவரேஜ் சோசோ 14.7, மோசம் 31.8, மிக மோசம் 27.3. இதுதான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய கணிப்பு. இது தொடர்பாக, இந்த அறிக்கை தொடர்பாக ஏதாவது விளக்கங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேட்கலாம். ஆமா, நன்று. ஆமா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அது ஓட்டா மாறணுன்ற அவசியம் இல்லை. அதான் அதுக்கு கீழே விளக்கம் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஜனவரி கணிப்போட ஒப்பிடும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு பெர்ஃபார்மன்ஸ், அப்படி மக்கள் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, இந்த ஆட்சி இந்த கடந்த 1-2 மாதங்களில், ஜனவரிக்கு அப்புறம் இப்போ உள்ள டயத்தில் மக்களை சமாதானம் செய்வதில் அதிமுக அரசு ஓரளவிற்கு முன்னேற்றம் கண்டுள்ளது. ஆனா இந்த முன்னேற்றம் வாக்காக மாறுமா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய இதில் நம்ம பார்க்கும்போது தெரியுது இல்லையா. அது இன்னொரு கான்டெக்ஸ்ட். அதாவது அது புள்ளியியல் அடிப்படையில் நம்ம சொல்றோம். இது வந்து என்ன, திமுக இது லாங்கிடியூடினல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு, அதாவது கடந்த நவம்பர் 2014 இருந்து இப்போ மே 2016 வரைக்கும் உள்ள அந்த திமுக அதிமுகவை நம்முடைய தமிழக மக்கள் எப்படி பார்த்து வந்திருக்கிறார்கள், எப்படி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்றத தொடர்ந்து நம்ம அந்த ட்ரெண்டை பார்த்துக்கிட்டே வர்றோம். மே 2016 இருந்து நவம்பர் 2014 வரைக்கும் எப்படி மாறிட்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாற்றம், இந்த ட்ரெண்டு அப்படியே தொடருதுன்னு வச்சுக்கிறோம். இன்னும் அந்த அதாவது மே 16 வரைக்கும் இந்த மாற்றம் அதே வேகத்தில் தொடருது அப்படின்னா திமுக 140 இடம், காங்கிரஸ் 15, அதிமுக 65 அப்படி வரும். அது இப்போ இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு மே 2016 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 31.8, 40.7 போட்டிருக்கோம்ல, இது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கிறோம். ஃபர்தராக கண்டினியூ ஆகாம அந்த கிராஃப் போடுறது நீங்கள் பார்த்தீங்களேன், கிராஃபை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த கிராஃப் தொடர்ந்து அப்படியே போகுது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டே இருக்குதுன்னா அங்கே போய் இன்னைக்கு 140 போய் நிற்கும். இங்கேயே நின்றுச்சு அப்படின்னா 118, 120 வந்து நிற்கும். இது ஃபுல்லாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் இவங்க கேட்டது. இந்த அடுத்து இருக்கக்கூடிய 72 மணி நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அது என்ன நடந்தால் என்ன ஆகும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறோம். நான் இதுக்கு பதில் சொல்லி முடிக்கல, பரவாயில்லையா?
ஆமா அதான் 10வது பாயிண்ட்டை பாருங்க. 10வது பாயிண்ட் கீழே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அதுக்கு பாராட்டை விட கண்டனம் தான் அதிகமாக பதிவாயிருக்குது. மோசம், மிக மோசம்னு சொல்றவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அது ஒரு பரவலான கருத்தா இருக்கு. ஆனா அதனால தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மோசம்னு சொல்லல, நிறைய கெடுபிடிகள். ஆக்சுவலாக நாங்களே எங்களுக்கு நேர்ந்த விஷயங்களவே கூட வீடியோ பைட்ஸாகவே எடுத்துருக்குறோம். அதெல்லாம் காட்டுறதுக்கு இங்கே வசதி இல்லாதனால விட்டுட்டோம். அவ்வளவு சில இடங்கள்ல ரொம்ப பொறுப்பு இல்லாமல் பப்ளிக்கை வந்து கேஷுவலாக ட்ரீட் பண்ணுறது சில பேர், நாட் எவ்ரிவேர், சில பேர்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க, பட் சம் அது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் அங்கே வரக்கூடிய அந்த மிலிட்டரி, பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அவங்க இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான அஃபெண்டிங், வூண்டிங் விஷயங்கள் எல்லாமே கூட தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் இருக்கு. ஆமா இல்ல, ஆமா கரெக்டா சொன்னோம். நல்ல கேள்வி, சூப்பரான கேள்வி. நான் இந்த கேள்வியை எதிர்பார்த்தேன் தான். அதனாலதான் நல்ல கேள்வி. அதற்கான பதிலும் அந்த இதுலயே சொல்லி இருக்குப்பா. நீங்க அந்த எத்தனாவது பக்கம் சொல்றீங்க? 4வது பக்கத்துல களம் காணும் கூட்டணிகள் முன்னிறுத்தியுள்ள முதல்வர் வேட்பாளர்கள். இல்ல அதான்ப்பா, அதாவது இல்ல அப்படின்னா மோரல்லெஸ் தேவ் கம் டு இல்ல மோரல்லெஸ் தேவ் கம் டு கன்சென்சஸ். இந்த திமுகவை பொறுத்த மட்டும் இல்ல, இது ஸ்டாலின் இல்ல, கருணாநிதி. ஆமா ஸ்டாலின் பேரை வந்து அவ்வளவு சொல்லியிருந்தாக்க வந்திருந்திருக்கும். இதுல இல்லப்பா, இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுல ஹைலைட் பண்ணிருக்கிறது டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா. அதாவது அந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டினா, அதனால எல்லா பதிலுமே வந்திருக்கு. மோடி பேரை சொல்லியிருக்கிறாங்க, இவர் பேரெல்லாம், கேஜ்ரிவால் பேரெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த இதை எதுக்கு ஹைலைட் பண்ணிருக்கிறோம்னா, நேம்ஸ் தட் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுக்காக அந்த பேர்களை சொல்லியிருக்கிறோம். இந்த அட்டவணையில் இன்னும் இதில் விடுபட்டு போன பேர்கள் நிறைய இருக்கு. ஜோக்கா சொல்லணும்னு எம்ஜிஆர் பேரை கூட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து நல்ல கேள்விதான் கேக்குறீங்க. ஆனா அதுக்காக விடல. ஏன்னா இந்த தேர்தலில் கட்சிகள் முன்னிறுத்திருக்கிற வேட்பாளர்கள், முதல் வேட்பாளர்கள் அவங்கள மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த இதை சொல்லி இருக்கிறோம். ஓப்பனா விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அதாவது யார வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு அந்த முதல்வர் இல்ல, ஓப்பன் எண்டட். ஆனா கட்சிகள் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர்னு நம்ம சொல்லிட்டோம். ஆமா 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 அண்ணே, சாரி, கரெக்ட். இந்த கேள்வி இந்த அரங்கத்துல இது வரைக்கும் ஒரு 100-200 தடவை கேட்ட கேள்வி. இதற்கு நான் சொல்லக்கூடிய பதில், ஆமா 2011 கொடுத்தது. அந்த முடிவு என்ன ஆச்சுன்றது பாக்குறீங்களா? இந்த புத்தகத்தில் இருக்கு. அந்த சாம்பிள் எவ்வளவுன்னு பாக்குறீங்களா? 2011 என்ன சாம்பிள், அதன் முடிவு என்னவாச்சு அப்படின்றத நீங்க பாருங்க. 2011 சாம்பிள் வந்து 3132. அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் எடுத்தது. தேர்தலுக்கு முன்னாடி எடுத்தது 3171 சாம்பிள் தான் 2011 எடுத்தோம். அந்த முடிவு என்ன அப்படின்றது இந்த நூலில் இருக்கு, நீங்க பாத்துக்கீங்க. இப்போ 3000 எங்க இருக்கு, 8000 எங்க இருக்கு, இந்த மாதிரி கேள்வி கேட்டு நானுமே சரி ஏதோ உங்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காகவே நம்ம வந்து சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது மாதிரி ஆயிடுச்சு. 8000ன்றது வந்து தேவையில்லாத ஒரு பெரிய சாம்பிள் பா. ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசணும்னா 5000ன்றது நல்ல சாம்பிள். 3000 வந்து போதுமான சாம்பிள். 7500ன்றது 7000 அப்படின்றது வந்து எக்ஸலண்ட் சாம்பிள். அதுக்கு மேல நீங்க போறீங்க அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். இந்த மாதிரியான பரந்துபட்ட ஸ்டடிக்கு நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தொகுதியையும் தனித்தனியா போய் ஆய்வு செய்ய போறோம் அப்படிங்கும் போது அங்க வந்து கணக்கே வேற ஆயிடுது. தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் லெவல்ல ஒரு ஆய்வு முடிவை நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் அப்படின்றது இவ்வளவு போதுமானது.